Hi friends, welcome to Chutti Devathaigal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான குயிக்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்க அப்படினா இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு 2 minutes தான் ஆகும். இது பேச்சுலர்ஸ் பின்ன வந்து வர்க் போயிட்டு வர வுமன்ஸ் இதெல்லாமே நம்ம ஈஸியா செஞ்சுக்கலாம். வாங்க சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு அரை மூடி தேங்காய் வந்து குட்டி குட்டியா கனி போட்டுக்கங்க. இல்ல அதுக்கு அதிகமா கூட போட்டுக்கங்க. இந்த சட்னி வந்து நான் 3 பேருக்கு செய்றேன். உங்க வீட்ல எவ்வளவு பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? சட்னி வந்து நீங்க குட்டி குட்டியா வறுத்துக்கலாம். இல்ல வந்து சர்வி கூட நீங்க போட்டுக்கலாம். அது போக சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் நான் எடுத்துர்க்கேன். நீங்க உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு தக்காளி யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து நார்மலா ஒரு லெமன் சைஸ் இருக்க தக்காளி தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப பெருசா யூஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து புளிப்பு தன்மை இருக்கும். அதனால ஒரு சைஸ் யூஸ் பண்ணிருக்கோம். 2 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் வந்து கூட்டவோ குறைக்கவோ நீங்க செஞ்சுக்கலாம். அது போக உப்பு தேவைக்கேற்ப நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स. மிக்ஸில வச்சு கிரைண்ட் பண்ணீங்க அப்படினா அரைச்சு எடுத்தீங்க அப்படினா சுவையான சட்னி ரெடி ஆயிடும். இது பார்க்கவே சூப்பரா இருக்கும். கலரே டிஃபரண்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த சட்னி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுப்புல வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வச்சு தாளிச்சு இதல ஊத்தணும். என்னென்ன அப்படினா தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சு அந்த சட்னிக்குள்ள ஊத்துனா அப்படினா நமக்கு சுவையான சட்னி தயாராயிடுச்சு. இந்த சட்னியை நீங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல கொடுங்க. கூடவே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. Thank you friends.